பேதுரு பார்க்கிறார். இப்ப ஆண்டவர்ட்ட கேட்கிறார், ஆண்டவரே உங்கள்கிட்ட செயல்பட்ட இந்த தேவ சமாதானத்தை கொஞ்சம் எனக்கு இன்ஸ்டால் பண்ணலாம்ல? ஏன்னா நிறைய நேரத்துல டென்ஷனான ஒரு ஆள் யார் தெரியுமா? பேதுரு தான். எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன். தப்புன்னு கடல்ல சாடிடுவார். டக்குன்னு சொல்லுவார், நான் ஊழியத்தை விட்டு போறேன். டப்புன்னு சொல்லுவார், எனக்கு இயேசு வேண்டாம், கூட்டம் வேண்டாம். திடீர்னு பார்த்தா சொல்லுவார், நான் அவரை பார்த்ததே இல்லை. திடீர்னு சொல்லுவார், என காலை நீர் தொடப்படாதுன்னு. திடீர்னு சொல்லுவார், என்ன தலையை கழுவு. உண்மையிலே சொல்றேன், குழப்படி பிடிச்ச மனுஷன் தான். ஆண்டவர்ட்ட கேட்கிறார், ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனை நடந்தப்போ நிம்மதியா உறங்குனீர்னா உங்கள்கிட்ட புதுசா ஏதோ ஒரு சாப்ட்வேர் வேலை செய்யுது, அந்த சாப்ட்வேரை எனக்கு இன்ஸ்டால் பண்ணு. உங்களுக்கு வேணுமா? நான் நினைக்கிறேன் பேதுரு தனியா இருக்கும். பேதுரு அதிகமா தனியா போய் பேசுவார். இயேசுட்ட தனியா இருக்கும் பொழுது கேட்டிருப்பார், உம்மால மட்டும் என்ன பிரச்சனையில உறங்க முடியுது? என்னால மட்டும் ஒன்னும் உறங்கவே முடிய மாட்டேங்குது, எனக்கு தூக்கமே வரல, அந்த அந்த பயிற்சி எனக்கு தந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டிருப்பார் நினைக்கிறேன். அது அப்படியே பேதுருக்கு இன்ஸ்டால் பண்ணி விட்டார். எங்க வெளிப்படுது தெரியுமா? அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது, 12ஆம் அதிகாரத்தை படிக்கும்போ பேதுருவை என்ன செய்யறாங்க? பிடிச்சு ஜெயில கொண்டு வைக்கிறாங்க. நாளைக்கு காலையில ஜட்ஜ்மெண்ட். எப்படி ஜட்ஜ்மெண்ட்? தூக்கில போட போறாங்க, கொல்ல போறாங்க. ஜட்ஜ்மெண்ட் அப்படிதான். யாக்கோபினுடைய மரணம் யூதர்களுக்கு பிரியமாக இருந்ததினால் ஏரோது என்ன செய்கிறான்? பேதுருவை பிடிக்க தொடர்ந்து பேதுருவை என்ன செய்கிறான்? பிடித்து ஜெயில வைக்கிறான். நாளைக்கு காலையில அவனை விடுதலை ஆக்கணும். சரி, எதற்கு விடுதலை ஆச்சு? வெளியே கொண்டு வரணும். எதுக்கு? கொல்லுவதற்கு. ஏன் நாளைக்கு காலையில ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் எப்படிதான் இருக்கும்? ஜட்ஜ்மெண்ட் எப்படிதான் இருக்கணும்? மரண தண்டனையா தான் இருக்கும். ஆனா இவர் என்ன செய்கிறார் தெரியுமா? இவர் என்ன செய்கிறார்? நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். 4 காவலர்கள் நடுவில் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். சுத்தி மரண ஓலம், சபையாருக்குள்ள மரண ஓலம், தேசமே கலங்கி நிக்க. ஏன் தெரியுமா? இந்த பேதுருவால சுகமாக்கப்பட்டவர்கள் லட்சக்கணக்கான மக்கள், பல நாடுகளுக்கு எழுப்புதலை கொண்டு வந்த மனுஷன், நிழல் பட்டு சௌக்கியமாக்கின ஒருவரை நாளைக்கு காலையில கொல்லும்படி திட்டமிடுகிறாங்கன்னா தேசமே அதிர்து. இந்த மனுஷன் மட்டும் உங்களையே மாதிரிதான் என்ன செய்யறார்? தூங்குறார். ஒரு சேவர்களுக்கு நடுவில் என்ன செய்தார்? நித்திரை செய்து கொண்டிருந்தார் என்று பைபிள் சொல்லுது. இந்த சாப்ட்வேர் எங்க ஒர்க் பண்ணிச்சு? இயேசு கிட்ட. இத பார்த்து கேட்டார், எனக்கு ஒன்னு இன்ஸ்டால் பண்ணுங்க. இப்ப அது அப்படியே எங்க அப்ளை ஆயிட்டு. ஏன் சபையில எல்லாரும் ராத்திரி இருந்து கொண்டு வாரும் வெளியே கொண்டு வாரும், பேதுருவை கொண்டு வாரும்னு ஜெபம் பண்ணுதார். இவர் சொல்ல, என்னைங்களும் நடக்கட்டும், நான் உறங்க போறேன்.